மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சில புத்தகங்கள் நம்மை சிரிக்க வைக்கும், சில புத்தகங்கள் நம்மை சிந்திக்க வைக்கும், ஒரு சில புத்தகங்கள் நம்முடைய வாழ்வையே மாற்றச் செய்யக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் எல்லா வகைகளிலும் புத்தகங்கள் நமக்கு ஒரு புதிய அனுபவத்தை தந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் அது மிகையல்ல. அந்த வகையில் மிகச்சிறந்த அனுபவங்களை கதைகளாக தான் மாற்றியது மட்டுமல்லாமல் தன்னிடம் பயிலக்கூடிய மாணவர்களும் அத்தகைய படைப்பாளிகளாக உருவாக வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய முனைவர் மா. ஸ்டீஃபன் மிக்கேல்ராஜ் அவர்கள்தான் இன்று நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார்கள். முனைவர் ஸ்டீஃபன் மிக்கேல்ராஜ் அவர்கள் தமிழ் முடியரசன் என்கிற புனைப்பெயரில் அறியப்படுகிறார். நமது மாதா தொலைக்காட்சிக்கும் அவர் புதியவர் அல்ல, ஏற்கனவே அவருடைய புத்தகத்திற்காக நாம் சந்தித்திருக்கிறோம். சிவகங்கை மறை மாவட்டம் மானகிரி பங்கை சார்ந்தவர். தேவக்கோட்டை தேபிரிட்டோ மேல்நிலை பள்ளியிலே 18 ஆண்டுகளாக தமிழாசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார். நம் வாழ்வு, ஆனந்த கங்கை தூது போன்ற இதழ்களிலும் மதுரை வானொலியிலும் ஆசிரியரின் சிறு கதைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மாணவர்களிடையே வாசிப்பு இயக்கம் என்கிற ஒரு இயக்கம் செயல்பட்டு வருகிறது. அந்த இயக்கத்திற்கான செயலராகவும் 10க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இணைந்து இளமை கனல் எழுத்தாளர் இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த இயக்கத்தின் சார்பாக வெளிவரக்கூடிய இளமை கனல் என்னும் இதழினுடைய ஆசிரியராகவும் நம்முடைய நூலாசிரியர் இருக்கிறார் என்று சொல்லலாம். ஏறக்குறைய 35 மாணவர்களை அவர்களுடைய பேச்சு திறமையை பல்வேறு தொலைக்காட்சிகளில் வெளிக்கொண்டு வந்த பெருமை ஆசிரியருக்கு உரியது. அதுபோல எழுத்தார்வமிக்க மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுடைய எழுத்துக்களையும் தொகுத்து நூலாக வெளியிட்டு கொண்டிருக்கிறார். தொடர்ந்து 17 ஆண்டுகளாக வீரமாமுனிவர் கலை இலக்கிய மன்றத்தையும் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை முடியரசனாரின் படைப்பிலக்கிய கொள்கை என்கிற தலைப்பிலே புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். கவிஞர் அவர்கள் மீது கொண்ட ஆர்வத்தினாலேயே தனது புனைப்பெயராக தமிழ் முடியரசன் என்கிற பெயரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஐந்தருவி, இஞ்ஞாசியார் 500, மாணவ செல்வங்களே, நேற்று இன்று நாளை, மாடல்ல மற்ற எவை, நிற்க கற்க போன்ற நூல்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். இத்தகைய அனுபவமிக்க, ஆர்வம் மிக்க, ஆர்வத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய ஆர்வத்தை கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் முனைவர் மா. ஸ்டீஃபன் மிக்கேல்ராஜ் அவர்களை மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் ஒரு தொகுப்பு நூல், எண்ணமும் எழுத்தும் என்கிற இந்த புத்தகம். இதை ஏன் தொகுப்பு நூல் என்று சொல்லுகிறேன் என்றால், வாசிப்பு இயக்கத்தை சேர்ந்த 50 மாணவர்கள் எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பாக இருக்கிறது. மாணவர்களிடத்திலே வாசிக்கும் பழக்கத்தை ஊக்கப்படுத்தி அந்த வாசிப்பின் வெளிப்பாடாக அவர்களுக்குள் தோன்றிய படைப்பாற்றலை ஒரு புத்தகமாக தொகுத்து கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்தை தேவக்கோட்டை முன்னாள் மாணவர் மன்றம் அவர்களே வெளியிட்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல 50 கதைகளை கொண்ட புத்தகம், மாணவ எழுத்தாளர்களுடைய கதைகளை கொண்ட புத்தகமாக இருக்கிறது. 146 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலை
ரூபாய் 200 இருக்கிறது. இந்த புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் தெரியக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும். இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு இதனுடைய அந்த 50 கதைகளுடைய தலைப்புகள். இந்த தலைப்புகள் என்ன என்பதை நான் சொல்வதை விட ஆசிரியரிடமே கேட்டு இந்த சிறப்பை நாம் தெரிந்து கொள்வோம். எண்ணமும் எழுத்தும், இது புத்தகத்தோட தலைப்பு. ஆனால் இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கக்கூடிய 50 கட்டுரைகளுக்கும் நீங்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய தலைப்பு, அதை பற்றி கொஞ்சம் நம்முடைய நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். எண்ணமும் எழுத்தும், பொதுவாக எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்ற சொற்றொடர் தான் நாம் கேள்விப்பட்டிருப்போம். எண்ணமும் எழுத்தும் என்ற இந்த தலைப்பு நம்முடைய தேவகோட்டை தேபிரித்த மேல்நிலைப்புடைய வாசிப்பு இயக்கம், இளமைக்கணல் எழுத்தாளர் இயக்கம் எல்லாம் இணைந்து நடத்திய ஒரு பயிலரங்கிற்கு எண்ணமும் எழுத்தும் என்ற தலைப்பு பெற்றிருந்தோம். அதற்கு நக்கீரன் இதனுடைய துணை ஆசிரியராக இருந்த எங்களுடைய பள்ளியினுடைய மூத்த மாணவர் ஆறாவையில் பெரியய்யா அவர்கள் அதில் பங்கேற்று மாணவர்களுக்கு பயிற்சி எல்லாம் வழங்கினார்கள். அதில் குறிப்பாக கதை எழுதுவதற்கான பயிற்சியை நானும் கொடுப்பதற்கான வாய்ப்பை பள்ளி நிர்வாகம் எனக்கு கொடுத்திருந்தது. அதில் எண்ணமும் எழுத்தும் என்ற தலைப்பையே இந்த ஏதாவது ஒரு நூலுக்கு நீங்கள் இட்டு இந்த மாணவருடைய படைப்புகளை அதில் வெளிக்கொண்டு வாருங்கள் என்று எங்களுடைய வாசிப்பு இயக்கத்துடைய தலைவரும் பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் அல்பணி சேவியராஜ் சேசா அவர்கள் அன்றைக்கு சொல்லியிருந்தார்கள். அன்றைக்கு அவர் சொன்னதை நனவாக்குவதற்கு, அதை அந்த சொன்ன வார்த்தையை செயலாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நூலுக்கு இந்த பெயரை இட்டிருந்தோம். இதில் இருக்கக்கூடிய 50 கதைகளுமே 50 மாணவ எழுத்தாளர்கள் எழுதியது. குறிப்பாக இந்த கதைகளுடைய தலைப்பு பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய மாணவர்களுக்காக, குறிப்பாக இளைஞர்களுக்காக எழுதிய இளையார் ஆத்திச்சூடி என்கிற நூலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்திச்சூடிய வரிகளை 50 கதைகளுக்கும் தலைப்பாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த நூலினுடைய எண்ணமும் எழுத்தும் என்கிற நூலினுடைய சிறு தலைப்பாக, உட்தலைப்பாக கொடுத்து எண்ணமும் எழுத்தும் கதை மனம், 50 வாசிப்பு இயக்க மாணாக்கனுடைய கதை மனம் என்று இந்த நூலுக்கு பெயரை சூட்டியிருக்கிறோம். இதுதான் இந்த நூலுடைய பின்புலம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆத்திச்சூடி பரவலாக தெரியும், ஆனால் பாவேந்தர் எழுதியிருக்கக்கூடிய இளையாருக்கான ஆத்திச்சூடி, அந்த தலைப்புகளை எடுத்திருப்பது நிச்சயமாக வாசிக்கிற எல்லோருக்குமே ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருக்கும். அதோடு சேர்ந்து அந்த கதைகள், ஒவ்வொரு கதைக்குமே அதுக்கு இணையான ஒரு திருக்குறளையும் உள்ள கொடுத்துருக்குறீங்க. அது ஒவ்வொரு கதை முடியும் பொழுதும் ஒரு திருக்குறள் அந்த கதை சார்ந்து வருகிறது. அந்த குறளுக்கான விளக்கம், அந்த விளக்க உரை வழக்கமாக பல்வேறு விளக்க உரைகள் பார்த்துருக்குறோம். முதல் முறையாக வஉசியினுடைய விளக்க உரை இதில் நீங்கள் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தியிருக்கீங்க. அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குதா? திருக்குறளுடைய குறள் நெறி கதைகள், குறிப்பாக அறத்துப்பால் இருக்கக்கூடிய குறட்பாக்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து அதற்கான உரையாக யாருடைய உரைகளை வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, பெரும்பாலும் நம்ம வஉ சிதம்பரனார் பெரியவரை அவர் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, நம்ம எப்படி நம்ம கப்பலோட்டிய தமிழர், செக்கிழுத்த செம்மல் அப்படிங்கிறது தான் வரலாறு நமக்கு சொல்லி வைத்திருக்கும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு தமிழின் மீது ஆறாத பற்று உடைய மிகச்சிறந்த தமிழ் ஆர்வலர், நிறைய நூல்களை பங்களிப்பு செய்திருக்கார், நிறைய உரை எழுதியிருக்கிறாங்க, பதிப்பாசிரியராக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக திருக்குறளுக்கு அவர் உரை எழுதியிருக்கிறாங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதை வாசிக்கக்கூடியவர்களுக்கும் வஉசியுடைய கருத்துரை அப்படிங்கிற போது வஉசி உரை எழுதியிருக்கிறாரு நிறைய பேர் கேட்டவங்கலாம் இருக்கிறாங்க. இப்போ வஉசியுடைய உரையை இங்கே சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வஉசியுடைய கருத்துரை, இந்த ஒற்றை வரி கருத்துரையை இதில் சேர்த்துருக்கும். ஆனால் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதியிருக்கக்கூடிய இந்த இளையார் ஆத்திச்சூடி நிறைய பேருக்கு புதுமையாக தந்தை அவர்கள் சொன்னது போலவே நிறைய பேருக்கு அது புதுமையானது உண்டு. அதனால் இவங்க 3 பேருக்கும் ஒரு மதிப்பு கொடுக்கும், ஒரு நன்றி பங்களிப்பாக இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நூலை கொடுத்துருக்கோம். இந்த நூலுடைய அட்டைப்படமாகவும் இதை தான் நாங்கள் தேர்வு செஞ்சோம். இதை வடிவமைச்சர் கூட எங்கள் பள்ளியினுடைய முன்னாள் மூத்த மாணவர், எங்கள் பள்ளியினுடைய மூத்த மாணவர் பெர்னாடு ஜார்ஜில் இரட்டை உலக சாதனை படைத்த ஓவியத்தில் அவர் தான் இதற்கு அந்த நூலுடைய அட்டைப்படத்தை வடிவமைத்திருக்கிறார். வள்ளுவருடைய அந்த பிரகாசமான ஒளி வஉ சிதம்பரனாரும் பாவேந்தர் பாரதிதாசனாரும் மாணவர்களுடைய 2 மாணவன் மாணவி இருவருடைய கைகளை பிடித்து புத்தகங்களோடு அவர்கள் நடந்து வருவது போல ஒரு காட்சியை கட்டமைச்சிருந்தாங்க. இது நிறைய பேருக்கு பார்த்தவங்களுக்கு எல்லாருமே ஒரு ஈர்ப்பான ஒரு அட்டைப்படமாகவும், யாராக இருந்தாலும் சரி இந்த புத்தகத்தை பார்த்தோன்னா ஒரு 2-3 மணித்துளிகளாவது அதை உற்று நோக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வடிவமைப்பாகவும் இது அமைஞ்சிருந்தது. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த எண்ணமும் எழுத்தும் 50 கட்டுரைகள் இருக்கின்றன.
உங்களுடைய பார்வையில் நீங்க ஒரு கட்டுரையை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதில் கதை எழுதியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா முன்னாள் மாணவர் மன்றம் இதை வெளியிட்டாங்க. அதில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து அதை பாராட்டி பேசினாங்க. இது வீரகவியாச முடியரசு நாடுடைய சிலை திறப்பிலான போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களுக்கும் போய் சென்று சேர்ந்தது. அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாகவும் இதில் எழுதக்கூடிய மாணவ எழுத்தாளர்களுக்கெல்லாம் அது என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகவும் அது அமைஞ்சது. இதில் நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கதைகளாக எடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்வது தான், கதைகளை எங்கெங்கேயோ போய் தேடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நம்மளை சுற்றி ஆயிரம் கதைகள் கொட்டி கிடக்குது. நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான், எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கைகளில் தான் இருக்குது. அப்படிங்கிற போது நிறைய பேர் இதில் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கதைகளை, குறிப்பாக தமிழன் தாய்மொழி கவினேஷ் ஒரு தமிழாசிரியர் வந்து கொடுத்த ஆர்வத்தினால எப்படி மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத, அதே மாதிரி பொய் பேசாதி கலிங்கேஷ் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை, நேரத்தை வீணாக்காது அப்படின்னு சொல்லி மிதுன்ராஜ் 9ஆம் பிரிவு, அதேமாதிரி வெள்ளத்தமிழ் பயில் தமிழ்ச்செல்வன், இந்த பிக் பாஸில் முத்துக்குமாருடைய கதையை வந்து பேசி அந்த நேரத்தில் பேசின அந்த கலைஞருடைய கவிதை ரொம்ப புகழ்பெற்றது. அந்த கவிதையை அவன் பார்த்துட்டு அவன் வந்து பேசுகிற மாதிரி அந்த கதையை சொல்கிறது மாதிரி அந்த கதை முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஓரம்போ தெருவில் இன்னைக்கு ரோட் சைடு ரோமியோக்குன்னு சொல்லி நிறைய பேர் போகிற நடைபாதையில் போகக்கூடியவங்கள அலற வைக்கிற பதற வைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் பெருகிட்டாங்க. ஆனால் அதே சமூகத்தில் அதே வயதில் இருக்கக்கூடிய ஒரு பையன் எப்படி அதை வித்தியாசமாக இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவன் சொல்கிறான் அப்படிங்கிற கதை தான் அந்த ஓரம்போ தெருவில் கிருத்திக் 9ஆம் விஜய் பிரிவு. அதே மாதிரி சிரித்து பேச லிவினேஷ் அவனும் அவனுடைய வாழ்க்கை நடந்த சம்பவத்தை நிகழ்வை காமிச்சிருக்கான். வீரரை போற்று ரோசன் ஒரு போக்குவரத்து காவலரை கதாநாயகனாக பார்க்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் மாணவர்களுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத அவன் அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சொல்லை விழுங்கேல் நண்பர்களுக்கு வந்து துரோகம் பண்ணாங்க கூட அவங்களை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத ரிஷி வந்து சொல்லியிருப்பாங்க. தந்தை சொற்படி நட எனக்கு ரொம்ப வியப்பான என்னன்னா, இந்த கதையை எழுதுறதுக்கு ஒரு 10 நாட்கள் முன்னாடி நடந்தது. எனக்கு என் கண் முன்னால் நடந்தது வந்து ஸ்வாசின் ரோஷாரியோ அப்படிங்கிற 10ஆம் வகுப்பு மாணவன் வந்து அந்த கதையாகவும் மாற்றி கொடுத்துருந்தான். அதே மாதிரி கால் விலங்கு கல்லாமை திருப்பதி 10ஆம் வகுப்பு டிகிரியில் வந்து படிக்காமல் இருக்கிறது வந்து எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும், 12ஆம் வகுப்பு டிகிரி விக்னேஷ், 12ஆம் வகுப்பு பிரவீன் இவங்கெல்லாம் சரியாக எழுது தொலைத்தொழில்ங்கிறத இளம்பருவ வயதில், அதுவும் வளர் இளம்பருவ வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து எப்படிலாம் சிந்திக்கிறாங்கிறதுக்கு, அதுவும் குறிப்பாக நேர்மறையாக சிந்திக்கிறாங்கிறதுக்கு இந்த கதைகள்லாம் ஒரு உதாரணம். தந்தை அவர்கள் சொன்னது போலவே வாசிப்பு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்றங்கிற மாதிரி நிறைய பேர் தங்களுடைய வாசித்த அந்த வரலாற்றை படித்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய சம்பவங்களையே கதைக்கருவாக மாற்றினவங்களும் இருக்கிறாங்க. குறிப்பாக பரந்தாமன்கிற பையன் பெருந்தலைவர் காமராசருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சம்பவத்தை எதையும் ஊன்றிப்பார் அப்படிங்கிற தலைப்பில் கதையாளி இருக்கிறாங்க. விடுதலை வீரர் KMS அவருடைய கதையை சேவல் போல் நிமிர்ந்து நில் அப்படின்னு சொல்லி சங்கர் 12ஆம் மாணவர் வந்து அதை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அமலமிலன் கணக்கில் தேர்ச்சி கொள் அப்படிங்கிற அந்த கதை வந்து ஒரு பையன் அவனுடைய அறிவியல் பார்வை, இன்றைக்கி இருக்கக்கூடிய சுனாமி வந்துச்சுன்னா எப்படி அவனை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற வந்து ஒரு கதையாக, அது இன்றைக்கி கூடிய வெதர்மேன் நம்மளாம் அவனுக்குலாம் தெரியும், ஒரு அவங்களையும் உள்ளே செலுத்தி அவரை பேரையும் அதில் படிக்கிறவங்களுக்கு வந்து அதை அவங்க வந்து ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, கூடுதலாக சேர்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இதையும் சண்முகலிங்கிற ஒரு பையன் வந்து விழி சவால் உடையவன், ஒரு மாற்றுத்திறனாளி அந்த பையன். ஆனால் அந்த பையனும் கூட அந்த கதையை எழுதியிருக்கிறான். பார்வை மிக மிக குறைபாடு சதவீதம் விழுக்காடு பார்த்தோம்னா ரொம்ப பக்கத்தில் வச்சு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி விழி மாற்று சவாலுடைய பையனும் கூட படைப்பாளியாக மாற முடியும் அப்படிங்கிறதுக்கு அவன் ஒரு முன்மாதிரியாக இன்னைக்கு இருக்கிறான். அந்த பையன் எழுதினது தான் தாயை கும்பிடு. இதே மாதிரி கல்வி கற்கண்டு லியோடோனியோடைய கதையாக இருந்தாலும் சரி, தோற்பினும் முயற்சி செய் சிவகரிஸ், பீலை கண்ணீர் கொலையில் ராமச்சந்திர கிஷோர், ஐந்திற்கலை பயில் ஜோனி, அதே மாதிரி கெட்ட சொல் நீக்கு பிரபஞ்சன் 12ஆம் பிரிவு. இவங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், பார்த்த சம்பவங்கள், தன்னுடைய நண்பருடைய வாழ்க்கையில் இவங்க நேரடியாக கண்ட அனுபவங்களை அதை கதையாக மாற்றின அந்த நுட்பம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க நிச்சயமாக இவங்கெல்லாம் சொல்லலாம், இந்த 50 மாணவர்கள் 50 மாணவர்களுமே மிகப்பெரிய எழுத்தாளர்களாக வருவதற்கான வாய்ப்பு இவங்களுடைய எழுத்துக்களே அதை பறைசாற்றுகிறது. அதில் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு அரை நூற்றாண்டு காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த மிகப்பெரிய எழுத்தாளர்கள் பட்டியலில் நிச்சயமாக இதில் இருக்கிறவங்களும் ஒரு கதை ஆசிரியர்களாக இருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய எழுத்தாற்றல் இருக்குங்கிறத நான் பக்கத்தில் இருந்தே பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. அதாவது ஒரு தாய் என்னுடைய குழந்தையில் எந்த குழந்தை சிறந்த குழந்தைன்னு சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது மாதிரி 50 கதைகளையுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையுடையது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. நான் வாசித்ததில் இன்னும் முழுசாக நான் வாசித்து முடிக்கலை. ஆனால்
இமிடியேட்டாக முதல்ல தொட்டது பிரபஞ்சன் அவர்களுடைய கெட்ட சொல் நீக்கு, இதனுடைய கடைசி கதை. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாழ்வியலோடு தொடர்பு படுத்தக்கூடியதாக இருந்தது. வழக்கமாக ஒரு பிடிச்ச ஒரு பொருளை வந்து உடைச்சிட்டோம் அப்படின்னா கோவப்படுவோம் ரொம்ப. அந்த கோபத்தை இங்கே காமிச்சிருந்தாங்க. ஆனால் கடைசியில் அந்த கோபத்தை, அந்த பொருளை விட நம்முடைய நட்பு பெருசு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த கபிலன், விமல் அந்த கேரக்டர்ஸில் வந்து சொல்லியிருக்கிறாப்புல. அது பிரபஞ்சன் ரொம்ப அழகாகவே அதை எழுதியிருக்கிறாங்க. அந்த கோபம் வந்து சிரிப்பையும் களிப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிற வஉசியினுடைய கருத்துரையை சொல்லக்கூடிய அந்த குரட்பாவையும் இங்கே வந்து அழகாக மேற்கோள் காட்டியிருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னும் வாசிக்கிற ஒவ்வொரு கதையுமே ஒரு அனுபவத்தை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இதை நீங்கள் சொல்கிறத விட ஒரு சில மாணவ எழுத்தாளர்களையும் நாம் சந்திப்போம் கண்டிப்பாக. அந்த மாணவ எழுத்தாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள், தங்களுடைய எழுத்து அனுபவம் என்ன என்பதையும் நாம் இப்பொழுது கேட்டு தெரிந்து கொள்வோம். பெற்றதை காத்திடு என்கிற கதையின் ஆசிரியர் நீங்கள்தான். உங்களை பற்றி நேயர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். என் பேர் வந்து செபாஸ்டின். நான் வந்து தேப்பிரித்தோ மேல்நிலை பள்ளியிலிருந்து வரேன் ஃபாதர். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த இந்த 50 மாணவர்கள் எழுதியிருக்கோம் இந்த எண்ணமும் எழுத்தும் இந்த புத்தகத்தை. எங்கள் பள்ளி மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் வந்து எங்களுக்கு ஊக்கப்படுத்தி அதுக்கு பல இயக்கங்கள் வச்சு எங்களுக்கு இந்த ஊக்கப்படுத்தினாங்க. அதனால இந்த புத்தகத்தை நாங்கள் முயற்சியால் எழுதியிருக்கோம். பெற்றதை காத்திடு இந்த கதையில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இந்த கதையோட தலைப்பு பெற்றதை காத்திடுனா, அந்த பூமி வந்து நம்மளை காக்குது. நம்மளை பெற்ற தாய் மாதிரி இந்த பூமி வந்து நம்மளை எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி இந்த பூமியோட கருத்தும் என்னோட கருத்தும் ஒன்றா இருக்கும். அது மாதிரி இந்த கதையில் எழுதியிருப்பேன் ஃபாதர். என்னன்னா 2 கேரக்டர் இருப்பாங்க. அதில் வந்து செபான்னு ஒருத்தவன் இருப்பான், ராமுன்னு ஒருத்தவன் இருப்பான். அதில் வந்து அன்னைக்கு காலைல பள்ளிக்கு கிளம்பி இருக்காங்க. 2 பேருமே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. செபா வர்றான். அப்போது ராமு வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கும்போது, செபா எனக்கு நேற்று ஃபுல்லாக நைட்டு வயிறு வலி அப்படின்னு சொல்கிறான். வயிறு வலின்னு சொன்னதுக்கப்புறம் சரி என்னாச்சு சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டான் செபா. சரி சரியாயிடுச்சு எனக்குன்னு சொன்னதுக்கப்புறம், நீ என்ன சாப்பிட்ட காலைல அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வந்து அம்மா சமைக்கலை, நான் ஹோட்டலில் போயிட்டு பீஸா பர்கர் சாப்பிட்டேன்னு சொன்னான். அதுக்கு அப்புறம் திருப்பிட்டு ராமு கேட்டான் செபாட்ட, நீ என்னடா சாப்பிட்ட செபா அப்படின்னு கேட்டான். அதுக்கு செபா சொன்னானா, நான் வந்து உளுந்தங்கஞ்சியும் துவையலும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு ராமு, சீ அதுவா சாப்பிட்ட அப்படின்னு சொன்னானா. இது என்ன அவ்வளோ அசிங்கமான சாப்பாடா, மூஞ்சியை சுழிச்சுக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னான் செபா. இது என்னடா, இது என்ன சாப்பாடு, பீஸா பர்கர் சாப்பிட்டு பாரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு சொன்னான், உனக்கு வயிறு வலி வந்துச்சு, அதுக்கு இது கூட காரணமாக இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லி அவனை திட்டினான். அதனால் இந்த ராமு சொன்னான், ஆமாம் நான் போன தடவை மருத்துவமனைக்கு போகும்போது கூட மருத்துவர் வந்து இப்படின்னு சொன்னாங்கடா செபா அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் பேசிக்கிருந்தோம். அப்போது சொன்னால், நேற்று எங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு நாங்கள் வீடை சுத்தம் பண்ணோம்டா, போது வீட்டுக்குள்ளே பாம்பு புறானா வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னான். அதுக்கு நான் சொன்னேன், நம்ம வந்து முதல்ல கிராமத்தில் குட்டியாக வீடு கட்டியிருப்பாங்க, அதனால் எதுவுமே இருக்காது, எல்லா விலங்குகளோடையும் உயிரினத்தோடையும் பாசமாக இருப்போம். இப்போ என்னன்னா வீட்டில் சிட்டின்னு வந்துட்டு பெரிய வீடாக கட்டிக்கிட்டு அதில் இருந்தோம்னா ஆடு விலங்குகள்லாம் அங்கே தானே வாழுது, நம்ம போய் அது இடத்துல இருந்துக்கிட்டு அது வந்து வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னா நம்ம என்னடான்றது ராமு அப்படின்னு சொன்னேன். நீ கிராமத்தை பற்றி பேசாதடா, அது என்னடா நல்லாவே இருக்காது அப்படின்னு, இது அது நான் வசதியே இருக்காதுடா அப்படின்னு சொன்னான். அதுக்கு செபா திருப்பிக்கிட்டு, அங்கே வசதி இருக்காது நான் ஒத்துக்கிறேன், ஆனால் சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி எல்லாமே அங்கே தானடா இருக்குது அப்படின்னு சொல்லுவான் ராமு. ஆமாண்டா நீ சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கு போவாங்க. அப்புறம் ராமு சொல்லுவான், ஆமாண்டா நீ சொல்கிற மாதிரி அது நீ சொல்கிறதுனா உண்மைதான், அது சாப்பிட்டதுனால கூட எனக்கு வந்திருக்கலாம், இனிமேல் நீ சொல்கிற மாதிரி நான் தவிர்த்துக்கிறேன்டா, முடியாதே ருசி எனக்கு நாக்கில் தட்டிக்கிட்டு இருக்கு, ஆனாலும் என்னால் நீ சொன்னதுனாலேயே கொஞ்சம் தவிர்க்க பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி 2 பேரும் நண்பர்கள் 2 பேரும் பள்ளிக்கு போவாங்க. இதான் ஃபாதர் நான் எழுதின கதை. 2 பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், நண்பர்கள், அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அவங்க வாழக்கூடிய இடங்கள், அதை வந்து ஒப்பிட்டு ஒரு சின்ன டயலாக் மாதிரி வச்சு, ஆனால் அதில் வந்து இந்த பாரம்பரிய உணவினுடைய மகத்துவம், தன்மை என்ன, நவீன உணவுகள் நம்ம உடம்புக்கு எப்படி கேடுகளாக இருக்குங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் செபாஸ்டின். உங்களுக்கும் உங்களை ஊக்கப்படுத்திய ஆசிரியருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். நன்றி. நன்றி. மேலவர் கற்றவர் என்கிற கதையினுடைய ஆசிரியர் நீங்கள். உங்களை மாதா தொலைக்காட்சிக்கு அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் பேர், எங்கேருந்து வர்றீங்க? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரிக்சன். நான் தேப்பிரிட்டோ மேல்நிலைப்பள்ளி தேவகோட்டையிலிருந்து வரேன். இந்த மேலவர் கற்றவர் இந்த கதையில் நீங்கள் வாசிக்கிற வாசகர்களுக்கு என்ன கருத்தை சொல்ல விரும்புகிறீங்க?
அதாவது கற்றவர்கள் தான் மேலே மேலே உயர முடியும், படிக்காமல் இருந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னேறது இது சிறந்தது அப்படின்னு. ஒரு தர்பூசணி பழத்தை எடை போட்டு பார்க்க முடியுமா? பார்வையிலேயே எடை போட்டு சொல்ல முடியுமா? முடியாதா? முடியாது முடியாது. அதை எப்படி நீங்க அறிவுபூர்வமா உங்கள் கதையின் நாயகன் அமுதன், ராமு இவர்கள் எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கிறாங்க? ஒரு கிராமத்தில் 2 பேர் வாழ்கிறாங்க. ஒருத்தவங்க 2 பேருமே சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றா வளர்கிறாங்க, ஒன்றா வாழ்கிறாங்க. ஒருத்தன் வந்து காலப்போக்கில் பெரிய 2 பேர் பெரியதாகிறாங்க. ஒருத்தன் வந்து பணக்காரன் ஆனான், அதனோட சேர்ந்து முரடனாகவும் ஆனான். இன்னொருத்தன் வந்து அறிவாளி ஆனவனே ஆசிரியராகவும் ஆனான். இந்த 2 பேர் வாழ்கிறாங்க. இந்த ஊரில் அமுதனுக்கு கிடைக்கிற மதிப்பு கூட ராமுக்கு கிடைக்கலன்னு ராமுவும் பொறாமப்பட்டான். அதுக்கு அமுதனை எங்கே பார்த்தாலும் ராமு வம்புக்கு இழுக்கும். இந்த வம்புக்கு இழுக்கும்போது அமுதன் வந்து விலகியே போகும். ஆனால் துருடனை கண்டு விலகிப்போ என்றது பழமொழியின்படி விலகிப்போம். ஒரு நாள் பேருந்து நிலையத்தில் ராமு வந்து அமுதனை பார்க்குறான். அப்போம்போது ராமு வந்து அமுதனை வம்புழுக்குறான். நீ என்ன பெரிய அறிவாளியா? இந்த ஊர் என்ன உன்னை அறிவாளின்னு சொல்லுது? நீ அறிவாளின்னு இல்லை அப்படின்னு நான் நிரூபித்து காட்டவான் அப்படின்னு கேட்குறான். உடனே பக்கத்தில் உள்ள கடையில் போய் ஒரு தர்பூசணி எடுத்துகிட்டு வரான். நீ தான் கணக்கு வாத்தியாராச்சு, இதை பார்த்தோன்னே இந்த எடையை சொல்லு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஊர் மக்கள் எல்லாரும் ஐயோ இவன் மாட்டிக்கிட்டானே, அமுதன் என்ன சொல்ல போகிறான்னு எல்லாரும் கண் சிமிட்டாமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அமுதனை. உடனே ராமு யோசிச்சுட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு உன் தலையின் எடை தான் இந்த தர்பூசணி அப்படின்னு சொல்கிறான். உடனே ராமு யோசிச்சுக்கிட்டே இருக்கான், என்ன சொல்கிறான். அப்புறம் வந்து அமுதன் வந்து ராமுவை அறிவால தோக்கடித்தான் அப்படின்னு தலை குனிந்து அவனை மன்னிப்பு கேட்டுட்டு போயிடும். தலையை வெட்டியா நம்ம வந்து வெயிட் பார்க்க முடியும்? நீ வேணா வெயிட் 2ஐயும் வச்சு பார்த்துக்கோ, ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தன்னுடைய அந்த அறிவு திறமையினால வென்றன் அப்படிங்கிற ஒரு சின்ன கதையை அழகாக சொல்லியிருக்கிறீங்க. ஸோ மேலவர் கற்றவர் எப்பையும் மேலவராகத்தான் இருக்கிறார். அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார், வழுக்கியும் கேடின் பது என்கிற அந்த குரலோடு உங்களுடைய கதை முடிகிறது. ரொம்ப அருமையான ஒரு குட்டி கதையை கொடுத்துருக்குறீங்க. இன்னும் மேலும் நீங்கள் வளர மாதா தொலைக்காட்சி உங்களை வாழ்த்துகிறது. நிறைய படிங்க, படித்ததிலிருந்து நிறைய புதிய விஷயங்களையும் எழுதுங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் தம்பி. வணக்கம் ஃபாதர். ஊமையை போல் இராதே என்கிற கதையினுடைய ஆசிரியர் நீங்கள் தான். உங்கள் பேர் என்ன, படிக்கிறீங்க, எங்கேருந்து வாரீங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி முதல்ல அறிமுகப்படுத்திக்கோங்க. மீண்டும் வணக்கம் சொல்லிக்கிறேன் ஃபாதர். என் பேர் தர்ஷன். நான் வந்து டீப் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து வந்திருக்கேன். நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் குடும்பம் வந்து பெரிய அளவுலாம் இல்லை, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்கள் அப்பாவும் ஒரு விவசாயி, எங்கள் அம்மாவும் ஒரு விவசாயி, நானும் என் தம்பி மட்டும்தான். நான் இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். ஆனால் எனக்கு வந்து இப்போ என்னோட கதையை இந்த புத்தகத்தை படிக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஃபாதர். ஒரு குட்டி கதையில் கதாநாயகனே நீங்கள் தான். தர்ஷன் உங்கள் பேர் தான் வச்சுருக்கிறீங்க. இது உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வா இல்லை கதையாக மட்டுமே எழுதியிருக்கீங்களா? இது வந்து என்னோட சொந்த கதை. என்னோட எக்ஸாமால் எனக்கு நடந்ததை நான் ஒரு கதையாக எழுதியிருக்கேன். ஏன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனாலே நம்முடைய நண்பர்கள் ஒரு சிலர் வந்து 1 வேர்டு சொல்லு, 5 மார்க்ஸ் சொல்லு அப்படின்னு பார்த்து எழுதக்கூடிய ஒரு பழக்கம். அது நட்பு ரீதியாக விளையாட்டுத்தனமாக ஜாலியான்னு பார்த்தாலும் கூட படித்து எழுத வேண்டியதை பார்த்து எழுதி மதிப்பெண் வாங்குறதுனால ஒரு பயனும் இல்லை. அங்கேயே வந்து நம்ம வந்து ஒரு திருட்டுத்தனம், போலித்தனத்தில் உருவாகிறோம். ஸோ அந்த போலித்தனத்தில் உருவாகாமல் இருக்கணும்னு விரும்புகிற ஒரு நாயகனை நீங்கள் அழகாக காட்டியிருக்கீங்க. ஆனால் அதே நேரத்தில் நண்பர் வந்து பயமுறுத்துறான், நாளைக்கு நீ இதை காட்டலை அப்படின்னா உன்னை இது பண்ணுவேன், உன்னை அடிப்பேன், அது மாதிரி அவனை ஒரு பயமுறுத்தல் வருகிறது. இதை வாத்தியார்ட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த ஒரு மனத்துடிப்போடு பயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய அந்த நிலை. ஸோ நீங்கள் அந்த நிலையவே உணர்ந்து இருக்கிறதுனால அப்படியே எழுதியிருக்கிறீங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் கடைசி நேரத்தில் நண்பனையும் காட்டியும் கொடுக்கக்கூடாது, ஆனால் இந்த பார்த்து எழுதுறதை ஊக்கப்படுத்தக்கூடாதுங்கிறத ரொம்ப அழகாக டாக்டிக்காக சாரை அந்த எக்ஸாம் ஹாலில் கூப்பிட்டு என் பேப்பர் கீழே விழுந்துருச்சு அதை எடுத்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அருமையாக அந்த விஷயத்தை முடிச்சிருக்கீங்க. ஒரு எக்ஸாம் ஹாலில் மாணவர் ஒரு நண்பர் பார்த்து எழுதுறதுக்கு மிரட்டுறாரு, ஆனால் அவரிடமிருந்தும் தப்பித்து அவரையும் காட்டி கொடுக்காமல் அதே வேளையில் அவரை பயமுறுத்துகிற விதத்தில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் போய் அதை ஆசிரியர்கிட்ட சொல்லிடுவேன்
சொல்லலைனாலும் சொல்லிடுவேங்கிற ஒரு மிரட்டலை கொடுத்ததுனால அந்த பையனும் இனிமேல் நான் பார்த்து எழுத மாட்டேன்னு ஒரு திருத்தத்துக்குள்ளே வராங்கிற கதையை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. இயல்பிலேயே நடந்ததுனால அதை எழுதியிருக்கிறீங்க. இப்போ உங்களுக்குள்ள அந்த தைரியம் வந்துருச்சா? அதை மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனிதன். ஓகே. இப்போ வந்து நான் என்னால் நினைத்தா என்னால் இப்போ சொல்லி கொடுத்துருக்க முடியும். அவனுக்கு காட்டி கொடுக்குறதும் நான் தப்பு தான், அவன் பார்த்து எழுத விட்டதும் நான் என் மேல் தப்பு தான். அதனால் அவனை திருத்ததை என் மனசு திணிக்கிறத தவிர நான் அவனை காட்டி நான் சொல்லி அவன் 2 மார்க் வாங்கினாலும் அது அவனுக்கு பின்னாடி யூஸ் ஆக போகிறது இல்லை. அதனால் நான் அவனை சொல்லிக் கொடுக்குறவனை திருத்துறதை என் மனசு தோணுது. பைபிள் சொல்லுது, தீயவர்கள் தண்டிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை, மாறாக அவர்கள் மனம் திரும்பணும், மன்னிக்கப்படணுங்கிறத தான் விரும்புவதாக விவிலியம் சொல்லுகிறது. அதையே உங்களுடைய அனுபவமாகவும் எடுத்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. அந்த குறள், உங்கள் கதையில் வர்ற குறள், அந்த குறளை நீங்களே வாசித்து அதனுடைய விளக்கத்தை, வ.உ.சியினுடைய கருத்துரை என்னங்கிறத வாசித்து சொல்லுங்களேன். அறிவில் உள்ள எல்லாம் தலை என்ப, தீய செருவார்க்கு செய்ய விடல். ஒரு தீமையை செய்ய விடாமல் தடுப்பதே ஒரு மிகச்சிறந்த அறிவு. தீவினை புரியாமை, நான் தீமை செய்யக்கூடாது, இன்னொருவர் தீமை செய்வதற்கும் நான் அனுமதிக்க கூடாதுங்கிற ஒரு சின்ன விஷயத்த அழகாக சொல்லியிருக்கிறீங்க. ஒரு வாழ்த்துக்கள் தம்பி. இது உங்களுடைய தொடக்க முயற்சி. இந்த முயற்சி இன்னும் ஆலமரமாக வளரணும். உங்களுடைய முயற்சியில் தொடர்ந்து எழுதுங்க, அதுக்கு நிறையா படிங்க. உங்களுடைய பாட புத்தகங்களோடு சேர்ந்து மற்ற புத்தகங்களையும் நிறையா படித்து வளருவதற்கு மாதா தொலைக்காட்சி சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். நன்றி. அன்பு நேயர்களே, இதுபோல நம் ஒவ்வொருவர் அருகிலும் புதிய படைப்பாளிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த படைப்பாளிகளை இனம் கண்டு ஊக்கப்படுத்தினால் அவர்களுடைய படைப்புகள் வெளிவரும். அந்த படைப்புகளை உலகறிய செய்ய மாதா தொலைக்காட்சி காத்திருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த புதிய எழுத்தாளர்களை எங்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.